ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இனிவரும் நொடி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது அடிப்படை கடமைகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இதுலேருந்து நிறைய டைரக்ட் கொஷின்ஸ் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இது ஒன் ஆஃப் த பில்லர் ஆஃப் கான்ஸ்டியூஷனும் நம்ம சொல்லுவோம். இனிஷியலாகவே கான்ஸ்டியூஷனில் இருந்துச்சா ஆர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமான்னு சொன்னால் இதை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படினா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி. ஓகே, நம்ம கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாமா கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி? ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம்னா, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்ம எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சோவியத் யூனியன் யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து தான் அடாப்ட் பண்ணியிருக்கோம். இது யார் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்வராஜ் சிங் கமிட்டி. இனிஷியலாக நம்மக்கிட்ட 8 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் இருந்துச்சு. ஃபர்தராக நம்ம 11 ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது எந்த லீடர்ஷிப்பில் ஆட் ஆச்சு, யார் லீடராக இருந்தா அப்படின்னு சொன்னால் இந்திரா காந்தி பீரியடில். அதே மாதிரி அண்டர் பிரசிடென்ட் ஆஃப் அக்ரின் அலி அகமத். இந்த ஃபேக்ட்ஸ் அடிக்கடி நிறைய டிஎன்பிசி குரூப் எக்ஸாம்ஸ்லேயும் நிறைய யூபிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எதில் ஆட் பண்ணியிருக்காங்க, எந்த பார்ட்லேனா பார்ட் 4A ஆர்டிகல் 51Aன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டிகல் 51Aலேயே நிறைய சப்செக்ஷன்ஸ் இருக்குது. லைக் A to K வரலும் இருக்குது. இது ரொம்ப முக்கியம்னு ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இது டியூட்டி ஆஃப் எவரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதாவது ஒவ்வொரு குடிமகனோட கடமைகளும் சொல்கிறாங்க. ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இது நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு மெமரி ட்ரிக்கும் இதில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஏன்னு சொல்லலாங்களா? இது என்ன சொல்லியிருக்காங்க? டு அபைட் பை த கான்ஸ்டியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட்ஸ் இட்ஸ் ஐடியல்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ், த நேஷனல் ஃப்ளாக் அண்ட் த நேஷனல் ஆந்தம் சொல்கிறாங்க. நேஷனல் ஆந்தம்னு முடியறதுனால நம்ம இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? ஆந்தம்னு வரனால ஏ ஃபார் ஆந்தம், ஏ ஃபார் ஆந்தம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பி, சப்செக்ஷன் பியில் என்ன சொல்லியிருக்காங்க? பிக்கு டு செரிஸ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியல்ஸ் தட் இன்ஸ்பயர் த நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். நோபல் ஐடியல்ஸ் நம்ம யார் சொல்லுவோம்? எடுத்தோடனே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோடனே காந்தி தான் சொல்லுவோம். ஸோ பி ஃபார் பாபுஜி. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, பாபுஜி என்ன பண்ணார்? கன்சால்டேட் பண்ணார். நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்க முடியும்னு சொல்லியிருப்பார். ஸோ டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த சாவரன்டி அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா தான் நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட், அதாவது சி ஃபார் கன்சால்டேஷன். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கு அப்புறம் டி இல்லை எஸ். டி எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? எஸ், டிஃபெண்ட், டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீசஸ் வென் கால்ட் அப்பான் டூ ஸோ. அதாவது நம்ம நாட்டுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு போய் நிற்கிறது யார்? நம்ம சோல்ஜர்ஸ், நம்ம தான். ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு டிக்கு அப்புறம் இ ஃபார் ஈக்குவாலிட்டி. எஸ், இது என்ன சொல்லியிருக்காங்க? டு ப்ரொமோட் ஹார்மோனி அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் த காமன் பிரதர்ஹுட் எமாங் ஆல் த பீப்புள் and then to renounce practices derogatory to the dignity of women. இந்த சப்செக்ஷனில் ஈல நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்? ஈக்குவாலிட்டி கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஈக்கு அப்புறம் எஃப்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்மளோட ஹெரிட்டேஜ் எல்லாமே நம்ம ப்ரிசர்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் த கண்ட்ரிஸ் காம்போசிட் கல்ச்சர்ஸ், அதாவது எஃப்ஆர் ஃபோர்ட் கல்ச்சர்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தென் நம்ம நெக்ஸ்ட் சப்செக்ஷனில் என்ன சொல்கிறோன்னா ஜி ஃபார் க்ரீனை நாம் வச்சுக்கலாம். க்ரீன் ஏன் வந்திருக்குன்னா, டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட்னு வருதா? ஸோ டக்குன்னு நம்ம என்ன சப்செக்ஷன் போடணும்? ஜி போடணும். அதாவது ஆர்டிகல் 51A சப்செக்ஷன் ஜி. நெக்ஸ்ட்டு ஹச் ஃபார் ஹியூமனிசம், அதாவது டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹச் ஃபார் ஹியூமனிசம்ங்கிற வேர்டே அங்கே வரனால ஹச் ஃபார் ஹியூமனிசம். ஸோ எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கலாம்? ஹச் ஃபார் ஹியூமனிசம். நெக்ஸ்ட்டு 51A சப்செக்ஷன் ஐ ஃபார் அதாவது அப்படி இல்லாமல் நான் வயலன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம காந்தி சொல்லியிருக்காருல, அந்த ஆர்டிக்கல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸோ அப்ஸ்யூர் வயலன்ஸுன்னு கொடுத்தனால நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஐ ஃபார் நெக்ஸ்ட்டு ஜேல நம்ம என்ன இது பண்ணுறோம்? ஜாப். நம்ம எல்லாத்துக்கும் என்ன ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? அதனால் ஜாப், டு ஸ்டைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் த ஸ்பேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கன்ஸ்டன்ட்லி ரைசஸ் டு ஹையர் லெவல் ஆஃப் என்டிவர் அண்ட் அச்சீவ்மெண்ட். நெக்ஸ்ட் கேனா கிட்ஸ் நாலேஜ்னு சொல்லுவோம். இந்த சப்செக்ஷன் எந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா ஆட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த அமெண்ட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.
ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு ஹிஸ் சைல்ட் அண்டு வாட் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 to 14 years. இந்த 6 to 14 இயர்ஸுங்கிறது வந்து நிறைய பிஒய்க்யூஸில் கேட்டிருக்காங்க. லைக் 0 to 6 ஆர் 6 to 14 இயர்ஸ் தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 0 to 6 இருக்குமா, 6 to 14 இருக்குமா? எஸ், 6 to 14 இருக்கும். ஸோ அதனால் நம்ம இது தெளிவாக படிக்கணும். ஸோ கே ஃபார் கிட்ஸ் நாலேஜ். இது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு? 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இதுக்கான மெமரி ஹிண்ட் வந்து இன்னும் ஈஸியாக நான் உங்களுக்கு லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் லைக் A to K வரையிலும் எந்தெந்த வேர்ட்ஸ் வந்து மெமரி பண்ணிக்கலாம், எப்படி டக்குன்னு ஈஸியாக ஆன்சர் பண்ணலான்னு நமக்கு ஹெல்ப் பண்ணும். திஸ் ட்ரிக்ஸ் each and every day, if you familiar with, you will definitely get the marks. ஓகே, நீங்கள் இதை திருப்பி படிக்க இது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா நமக்கு ஃபெமிலியரான ஒரு ட்ரிக்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். வீடியோ எண்ணில் இருக்க கொஷனுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.